அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சென்னை தெற்கு மாவட்டம் சைதை கிழக்கு பகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டம் நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது. சரியாக 2 மாதத்திற்கு முன்னால் ஏப்ரல் 13 அன்று தேர்தல் பிரச்சாரத்தில் இதே இடத்தில் உங்கள் மத்தியில் உரையாற்றினேன். தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னா. மீண்டும் அதே 13ஆம் தேதி 1 மாத இடைவெளியில் மானமிகு சுயமரியாதைக்காரர், தமிழ்நாட்டின் நவீன சிற்பி, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், இன்னும் சொல்ல போனால் தான் நின்ற தேர்தல்களில் தோல்வியை காணாத ஒரே நபர் என்று சொல்லத்தக்க வகையிலே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்தநாள் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சைதை கிழக்கு பகுதி செயலாளர், 13வது வட்ட மண்டல குழுவின் தலைவர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் துரைராஜ் அவர்களே, வரவேற்புரையாற்றிய 10வது மண்டல குழு தலைவர், சைதை மேற்கு பகுதி கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாவட்ட தலைவர் அண்ணன் குணசேகரன் அவர்களே, பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, மானமிகுவாளர்களே, இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, வெற்றி வாய்ப்பு இழந்தவுடன் கலைஞர் பிறந்த நாள் கொண்டாடப்படுமா என்று பலரும் நினைத்திருப்பார்கள். ஆனால் முதல் அழைப்பு வந்தது, தேதி கேட்டார்கள். நிகழ்ச்சி என்னைக்கு என்று கேட்டேன். 13 என்று சொன்னார்கள். 13 அல்ல, எந்த தேதியாக இருந்தாலும் அண்ணன் மாசு அழைத்தால் நாங்கள் வருவோம் என்று சொன்னேன். ஒரே ஒரு காரணம்தான், இவ்வளவு நேரம் அவர் எனக்கு முன்னாடி அண்ணன் மாசு அவர்கள் பேசினப்ப அவரும் பேசுகிறாரு. நானும் ஏதாவது ஒரு இடத்தில் மக்களை நொந்துக்குவாருன்னு பார்த்தா, மேம்பாலத்தை கட்டிடுங்க, நாங்கள் கட்டின ஹாஸ்பிட்டலை நல்லா பார்த்துக்குங்க, சைதாப்பேட்டை மக்களை பார்த்துக்கங்க என்று வென்றாலும் தோற்றாலும் மக்களோடு தான் நிற்பேன் என்ற உறுதியோடு நிற்கக்கூடிய சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், மேனாள் அமைச்சர், என்னாலும் சைதை மக்களினுடைய களப்பணியாளராக தன்னை வரித்து கொண்ட பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மாசு அவர்களே, எனக்கு முன்னால் ஏறக்குறைய 1 மணி நேரம் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய, வெற்றி பெறுகிற போது யார் நிற்கிறார்கள் போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, அடிக்கிற அலையில் யார் போகிறாங்க வராங்கன்னு தெரியாது. ஒரு இயக்கம் தோல்வி அடைகிற போதும் உங்களோடு தான் நிற்பேன் என்று வரக்கூடியவர்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படுவார்கள். அப்படி வரலாற்றில் இடம்பெறக்கூடிய தக்க வகையிலே தொடர்ந்து களப்பணியாற்றி வரக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் வாய்ந்த சொற்பொழிவாளர், களப்பணியாளர், வழக்கறிஞர் அண்ணன் அலீம் அல்புகாரி அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் ஐயா வில்வநாதன் அவர்களே, மாவட்ட செயலாளர் ஐயா பார்த்தசாரதி அவர்களே, நின்று கேட்கக்கூடிய பொதுமக்களே, அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். மழை வர தொடங்கிவிட்டது. 20லிருந்து அரை மணி நேரம் பேசலாம் என்று நினைத்தேன். எவ்வளவு நேரம் மழை ஒத்துழைப்பு தருகிறதோ அவ்வளவு நேரத்தில் முடித்து விடுகிறேன். கலைஞர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார். நாம் பேசுவதாலோ அல்லது யாரோ ஒருவர் பேசுவதாலோ பேசாமல் போகிறதுனால கலைஞரின் புகழை நாம் உலகுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் நன்றி உணர்ச்சியோடு கலைஞரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். திராவிடர் கழகத்தின் சார்பில் எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் 103 கூட்டங்களை அறிவித்து ஏறக்குறைய 6 கூட்டங்கள் ஒரு பேச்சாளர் இருக்கின்ற வீதத்தில் நேற்று தான் 6 கூட்டத்தை என்னுடைய அந்த கூட்டங்களை முடித்தோம். போன இடத்துல எல்லாம் எழுச்சி, மக்கள் வராங்க, பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நாங்கள் ஒரு செய்தியில் உறுதியாக இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களை ஒருபோதும் நொந்து கொள்ளக்கூடாது, அவங்கள வேதனைப்படவோ துக்கப்படவோ தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடித்தது அலை இல்லை. எப்படி அலை 108ஓடு நின்றுமா? அலை அடிக்கிறது தான் ஒன்று 200 அடி, இல்லை 150 அடி, 130 அடி. அடித்தது அலை அல்ல, மாயை. மிகப்பெரிய ஒரு மாயை வலைக்குள் மக்கள் சிக்கி கொண்டார்கள்னா நம் பணி அவர்களை மீட்டெடுப்பது. அதுக்காக தான் கலைஞருடைய பிறந்த நாளை மீண்டும் மீண்டும் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறேன். இங்கே வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியலை. பின்னாடி இப்படியே பேண்ட்டில் அப்படி மிடுக்காக கையை வைத்து கொண்டு 2 பெண்கள் நின்றார்கள். இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வந்தாங்க.
எனக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அவங்களுக்கு வேறுபாடு இருக்குது. என்ன வேறுபாடுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களை பார்த்தால்தான் இந்த சமூகம் பயப்படும்னு நினச்சி ஆண்களை காவல்துறையில் நியமித்தாங்க. இப்போ ஒரு தலைவர் கேட்டார், ஆண் என்பதுக்கெல்லாம் அவரை பார்த்து பயப்படலை, அவர் கையில் இருக்க லத்திக்கும் காக்கி உடுப்புக்கு தான் ஏன் பயப்படுறாங்க? ஒன்றும் வேண்டாம், இப்போ இளைஞர்கள் இருக்கீங்க, போலீஸில் மாட்டிடுறீங்க, திரும்பி பார்த்து ஓ பொன் போலீஸா அப்படின்ட்டு ஓட முடியுமா? எக்ஸ்ட்ரா 2 விழும். அப்போ லத்திக்கும் காக்கி உடுப்புக்கு தான் ஏன் மரியாதை, அதை தூக்கி பெண்கள்கிட்ட போட்டேன்னா மதிச்சுட்டு போகிறான்னு சொன்ன தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். இது ஐயா 1931 சொல்கிறாரு காவல்துறையில் பெண்களை நியமிக்கணும்னு. யார் கேட்பா? அப்போ பிறந்த ஒரு குழந்தைக்கு 6 வயசு ஆகிடுந்துச்சு. 1924 பிறந்த குழந்தைக்கு 6 வயசு. அந்த குழந்தை முதலமைச்சராகி 1973 தமிழ்நாட்டில் பெண்களை முதன்முறையாக காவல்துறையில் நியமித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அருமை பெண் காவல்துறை அதிகாரிகளே, மிடுக்கோடு நிற்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வணங்குகிற கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறீர்களோ இல்லையோ, தந்தை பெரியாருக்கும் கலைஞருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன் பெண்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா பெண்களும் அந்த பக்கம் இல்லை, பகுத்தறிவான பெண்கள் இந்த பக்கம்தான் இருக்கோன்பதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, கலைஞரை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் எதையோ பேச வேண்டிய நிர்பந்தம். கலைஞர் அமர்ந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு யார் யாரோ அமர்ந்திருக்கிறார்கள். கேட்டால் எளிய மனிதர்கள் அரசவை வரக்கூடாதா, எளிய மனிதர்கள் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதா, இதான் உங்கள் கொள்கையான்னு கேட்குறாங்க. எளிய மனிதர்கள் சட்டமன்றத்திற்குள் வருவதை வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், புலகாங்கிதம் அடைகிறோம். எங்கள் வருத்தம் என்னென்னா, எளிய மனிதர்கள் சட்டமன்றம் போனால் பரவாயில்ல, எதுவுமே தெரியாத மனிதர்கள் சட்டமன்றத்திற்கு போனால் வருத்தப்படுவோமா மாட்டோமா? ஆட்டோ ஓட்டுற அண்ணன் சட்டமன்றத்துக்குள்ளே போகணுமானா நிச்சயம் போகணும். சாதாரண மனிதர் போகணுமானா போகணும். எங்களை விட உங்ககிட்ட ஹிஸ்ட்ரி இருக்கா? அரண்மனை வாசலில் குதிரை ஓட்டிட்டு இருந்தவரை அழைத்து வந்து சட்டமன்றத்திற்குள் அழைத்து சென்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். யாராவது மாற்ற முடியுமா? அது இல்லைங்க செய்தி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வார்த்தைகளில் விளையாடி நம்மை மக்களிடத்திலிருந்து தள்ளி நிற்போன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். அண்ணன் மாசு அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு நடத்துகிறப்ப அத்தனை சர்ச்சை. எப்படி வரலாம், எதுக்கு வரலாம், எங்களை எப்படி கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு மருத்துவமனைக்கு ஒருத்தர் போயிருக்காரு. அமைச்சர் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, தாவேகாவின் நிர்வாகி. அது பத்தாதா, போயிட்டாரு. கூட 10-15 தாவேகா நிர்வாகிகள், ஒரு கேமரா. கேள்வி கேட்குறாரு. கடைசி வரிசையில் இருக்கவங்க வரைக்கும் நல்லா கேட்டுக்காங்க. கேள்வி கேட்குறாரு. இந்த பேஷண்ட்டுக்கு யார் ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஒரு மருத்துவர் பேர் சொல்கிறாங்க. அந்த மருத்துவர் எங்கே சார்? அவருக்கு இன்னைக்கு டியூட்டி இல்லை. ஒரே மருத்துவர் பாருங்கங்க, மாறி மாறி பார்த்தீங்கன்னா என்ன ஆகிறது? அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரம் டியூட்டி பார்க்குற மருத்துவருக்கு ஓய்வு வேணும், அடுத்த மறுநாள் வேறு டியூட்டி பார்ப்பாங்கன்றது. ஹாஸ்பிட்டல் போனாலே போதும். இதுக்கு என்ன கான்ஸ்டியூஷனை படிச்சுட்டா வரணும்? மருத்துவமனை பற்றி தெரிந்தாலே போதும். இதை ஒரு தாவேக அதிகாரி கேட்கிறார். ஃபயர் விடுறாங்க, பிளாஸ்ட்ன்றாங்க, கதறுன்றாங்க. நல்லா இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க, கொஞ்சோண்டு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருங்க. இந்த மனிதர் கலைஞர் கணினியகமா டேலியா ஏங்க இதெல்லாம் செய்கிறீங்கன்னு இன்னைக்கு காலையில் அவரை கேட்டிருக்காங்க. இதே கேள்வியை 1 மாதத்துக்கு முன்னாடி ஃபோனில் நான் அவர்கிட்ட எதுக்கு கேட்டேன்னா, வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம், அவ்வளவு மன வருத்தம், தீக்காக்காரவங்க பகுத்தறிவாளர்களுக்கெல்லாம் தோல்வி அழுகையை தருமான்னு தெரிஞ்சதே எங்களுக்கு அப்போ தான். ஃபோன் பண்ணி, அண்ணா இது அவர்கிட்ட வருத்தப்படாதீங்கன்னு சொல்லவும் முடியாது, அவர் தெம்பா பேசுகிறாரு. தயங்கி கூப்பிடுறேன், நாளைக்கு கூலிங் வாட்டர் வைக்கிறோமா, அந்த நிகழ்ச்சிக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாலாம் இல்லைங்க. அவர் ஹிஸ்ட்ரி. அதுக்கு காரணம் என்னென்னா, வெற்றி வாய்ப்பை இழந்து அடுத்த நாள் மாலை போய் கொளத்தூரில் மக்களை சந்தித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இவங்க மட்டும் இப்படி இல்லை. உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நீங்கள் வந்த உடனே பார்த்தா இறுக்கமாக இருந்தீங்க, சோகத்தில் இருக்கீங்க போல். இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அவர் பேச பேச பதில் வந்துக்கிட்டு இருக்கு. கடைசி வரிசையில் ரொம்ப அமைதியாக தம்பிங்க கூட்டம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னை விட சின்ன வயசில் இருக்கவங்கலாம் மீண்டும் ஆட்சி அமைப்போன்னொன்னே கை தட்டினீங்க, அதையும் நான் கவனித்தேன். இப்போ நமக்கு ஏன் சோர்வு வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெயிச்சதே கொஞ்சம் முறை தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றில் வென்றது மிக சொற்பமான முறை, தோற்றது அதிகம்.
கலைஞர் இன்னும் சொல்ல போனால் 2 பேர் உள்ள போனப்பையும் ஆட்சி நடத்தினார். 184 பேர் ஜெயிச்சப்ப என்ன மகிழ்ச்சியோ 2 பேர் ஜெயிச்சப்ப அப்படிதான் இருந்தாங்க. இப்ப தளபதியோ அண்ணன் மாசுவோ கரவேட்டியை கட்டிட்டு கருப்பு சிவப்பு கொடியோட கூட்டம் நடத்துறது பெருசு கிடையாது. திமுகவின் வட்ட செயலாளர் கூட அப்படிதான் செயல்படுவார். ஏன்னா அவங்க வரலாறு அப்படி. சரி, எதுக்கு செயல்படுறீங்கன்னு நாங்களும் கேட்க மாட்டோம். தாய் கழகமான திராவிடர் கழகம், எங்கள் தலைவர் 93 வயசுல பேசுறாரு, முன்பை விட அதிகமாக வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ எங்களை பார்த்தே கேட்குறாங்க. என்னோட நண்பர்கள் ஃபோன் பண்ணாங்கன்னா கூட்டத்தில் இருக்கேன்னா, தோத்துட்டீங்க கூட்டத்தில் இருக்கீங்களான்றாங்க. ஜெயிச்சா கொஞ்சம் பேசுவோம், தோத்தா ரொம்ப பேசுவோம், 5 வருஷமும் பேசிக்கிட்டே இருப்போம். ஏன் பேசுவோம்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான். சட்டமன்றத்தில் கலைஞர் அமர்ந்திருக்கிறார், எதிரில் எழுந்து கேட்குறாங்க, இது 3ஆம் தர அரசுன்றாங்க. ஹண்டே சொல்கிறார், 3ஆம் தர அரசுன்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம ஆளுக்கு நியாயமான கேள்வி கேட்டாலே கீழே உட்காந்து இப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி கேள்வி கேட்டால் யாராக இருந்தாலும் அசந்து விடுவார்கள். கலைஞர் எழுந்து சொன்னார், தப்பா சொல்றீங்கன்னு. தப்பா சொல்றீங்க திட்ட போறாரா? இது 3ஆம் தர அரசு இல்லையா, 4ஆம் தர அரசு. 4ஆம் தர அரசா? உங்களுடைய வர்ணாசிரம அடிப்படையில், சனாதன அடிப்படையில் தலையில் பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்தவன் வைசியன், காலிடுக்கில் பிறந்தவன் சூத்திரன்னா, 4வது வர்ணமாக நீ சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான 4ஆம் தர அரசுதான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுன்னு சட்டமன்றத்தில் பதிவு செய்தவர் மாண்புமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர். அவர் வழியில், தந்தை பெரியாருடைய வழியில் ஜாதி நிறைந்த சமூகமான, ஆமா மறுத்து பேசல நாங்க. இதென்ன ஜீபும்பா போட்டு மந்திரம் தேய்ச்சி விட்டு சாமியாரை வச்சு யாகம் நடத்தியா ஜாதியை ஒழிக்க முடியும்? ஒரே நாளில் ஒழிக்க முடியுமா? 100 வருஷத்துல ஒழிக்க முடியுமா? 3000 வருஷம் ஜாதியை 100 ஆண்டு காலத்தில் தளர்த்தி இருக்கிறோம். இன்னைக்கு மதிவதனினா பேருக்கு பின்னாடி பிஎஸ்சி எம்எல் தான். அண்ணன் அலீம் அல்புகாரினா அவரோட வழக்கறிஞர் தான். அண்ணன் மாசுன்னா அவர் டிகிரி தான். இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள், அடியாளத்தில் உங்களுக்கு ஜாதிய எண்ணம் இருந்தாலும் வெளிப்படையாக ஜாதியை சொல்லுவதற்கு அவமானப்படக்கூடிய ஒரே மண் தமிழ்நாடு தான் இந்த திராவிடர் இயக்கத்தால் விளைந்த விளைவு. ஜாதியை நிறைந்த சமூகத்துல ஒரு தலைவர் ஆசைப்படுகிறார், ஊரும் சேரியும் ஒன்னா வாழணும்யா, இப்படி மனிதர்கள் பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு பெரியார் கனவு கண்டார். கலைஞர் தந்தை பெரியார் பெயரில் சமத்துவபுரங்களை நியமித்தார், கட்டினார். அது இல்லைங்க செய்தி. இங்கே உங்களுடைய நம்முடைய மேனாள் அமைச்சர் உட்கார்ந்துருக்காருல, அவர் செஞ்ச ஒரு வேலையை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். திடீர்னு நைட்டு 10:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. சன் நியூஸ் பாருங்க, நம்ம தொகுதியோட செய்தி போயிட்டு இருக்கு, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கன்றாங்க. செய்தியை திறந்து பார்த்தா நமக்கு அறிமுகமானவர்கள் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னங்க கதைன்னு கேட்டா, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அதையும் செய்தது கலைஞர் தான். குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற கனவை சாத்தியப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அதன் மூலமாக கட்டடம் கட்டிட்டாங்க. அதிமுக ஆட்சியிலும் இவர் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சியா இருந்தப்பையும் இவர் சட்டமன்ற உறுப்பினர். மக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்கள் இருந்த இடத்துல இருந்து எங்களை அகற்ற பார்க்குறாங்கன்னு தடுத்து நிறுத்தி இருக்காரு. 13 கட்டடம், 13 மாடி இல்லை 13 மாடியில் எப்படிங்க மக்கள் இருக்க முடியும்? 6 மாடியாக குறைச்சி கொடுங்கன்றாங்க, செஞ்சு கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம ஆட்சி வருது, திராவிட முன்னேற்ற கழக அரசு. கட்டடம் அந்த மக்கள் இருந்த இடத்திலேயே அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படுகிறது. 13 மாடிலாம் வேண்டாம், 6 மாடி. 1.5 லட்சம் ரூபாய் கேட்ட இடத்துல 66,000 ரூபாய் கொடுத்தால் போதும்னு கட்டடங்களை கட்டி முடித்திருக்கிறார்கள். திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் இவரை பார்க்க போறாங்க. அண்ணனை, நாங்களாம் இவங்க கூட இருக்க முடியாதுன்றாங்க. யார் கூடங்க இருக்க முடியாது? பட்டியலின சமூக மக்களோடு நாங்கள் இருக்க முடியாதுன்னு ஒரு குறிப்பிட்ட சமூகம் சொல்றாங்க. யாரை பார்த்து ஜாதி அரசியல், வாக்கரசியல்னு சொல்றீங்களோ, அந்த திமுகவின் மேனாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்ப சொன்ன பதில், இஷ்டம்னா கூட இரு, இல்லைன்னா வீடு வேணான்னு கிளம்புன்னு சொன்னவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி. அதான கணக்கு. இன்னைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க. ஆட்சி வரும் போகும், நம்ம திமுகவை ஆதரிச்சிட்டோம், ஐயோ இவங்க வந்துட்டாங்களே என்ன பண்றது? யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டை ஆளலாம். ஆனால் ஆள்வது திராவிட கொள்கையாக இருக்கின்ற வரைதான் இவர்களை மக்கள் மதிப்பார்கள் என்பதை நெஞ்சில் ஏந்தி கொள்ளுங்கள். திடீர்னு பார்த்தா நைட்டு சண்டைங்க, எல்லாரும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னங்கன்னு கேட்டா,
எதை அண்ணன் மாசு திமுக தடுத்து நிறுத்தி இருந்ததோ அதை செய்தது தாவேகா. வந்து சண்டையா விடுங்க, குலுக்கல் முறையில் உங்களுக்கு தனி வீடு, தனி ஃப்ளோரு, அவங்களுக்கு தனி ஃப்ளோர். எப்படி பட்டியலின சமூக மக்களுக்கு தனியாவா, ஜாதி இந்துக்கள் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொள்ளக்கூடிய பிரிவினருக்கு தனியாவாம். நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு மாற்றம் வேணும்னு நினைச்சிங்களோ அந்த மக்களை வீதியில் இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறது தற்போது நடக்கக்கூடிய அரசு. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இம்பார்ட்டன்ஸ் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஜாதி வாக்கு, ஜாதி ஓட்டு இந்த பகுதியில் இவங்க நினைச்சா நம்ம ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சு கூட தேர்தலுக்கு முன்பு வரை அப்படிலாம் முடியாது, சேர்ந்து இருந்தால் இடம் தருகிறோம், இல்லைன்னா தர முடியாதுன்னு நிறுத்தி வைத்த பகுத்தறிவாளர் அண்ணன் மாசு அவர்கள். அதுக்கு நீங்க அவருக்கு என்ன விலை கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு சும்மா இருக்கணும்ல. என்ன தெரியுமா பண்ணாரு? குலுக்கல் முறையில் தாவேக்கா ஜாதி வாரியா பிரிச்சுட்டாங்க இடத்த. நம்ம ஆட்கள் போய் சண்டை போடுறாங்க, ஃபோன் பண்றாங்க, காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி என்னங்க நடக்குதுன்னு கேள்வி கேட்கிறாரு. இன்னும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறோம், நாங்கள் தோற்றது வெறும் அரசியலில், கொள்கையால் வென்றிருக்கிறோம், கொள்கையால் நிமிர்ந்து நிற்கிறோம், அதிகம் பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இந்த உணர்வு எங்க இருந்து வருது? பெரியார் கிட்ட இருந்து வருது, கலைஞர் கிட்ட இருந்து வருது. ஏன் உழைக்கிறீங்கன்னு அவரை பார்த்து கேட்குறீங்க. எப்படிங்க உழைக்காம இருப்பாங்க? அவர்கள் பெரியாரின் பேரன், அண்ணாவின் தம்பி, கலைஞரின் உடன்பிறப்பு, தளபதியின் நண்பர், நமது வேட்பாளர். என்னைக்குனாலும் அவர் வேட்பாளர் தான். வெற்றி பெற வாய்ப்பை இழந்திருக்கிறோம் என்பதால் தயவு செய்து சோர்வடையாதீர்கள். 3 செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கலைஞருக்கு பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு என்ன அர்த்தம், ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, விடுதலையின் சார்பில் போன வாரம் ஒரு தலையங்கம் வந்தது. அந்த தலையங்கத்தில் எழுதியிருக்கிறார்கள், யாரும் சோர்ந்து போகாதீங்க, நாம் சுழியத்திலிருந்து ஆரம்பித்த கட்சி, 0லேருந்து தொடங்கணும். கூட்டத்துக்கு வரோம், காரில் வந்து அண்ணன் கிருஷ்ணகுமார் கூட்டிட்டு வர்றாரு. இங்கே வந்து பார்த்தா வழிநடுக்க கொடி இருக்குது, போடியம் இருக்குது, மேடை இருக்குது, நல்ல மைக்கு. நம்ம பேசுகிறோமா, திமுக கூட்டமாக ஒரு 11 பேர் 12 பேர் கேமராவோட வராங்க. ஏதாவது பேசிட்டோம்னா அதை தம்ப்நெயிலாக போட்டு நாளைக்கு நம்ம தான் டாக் ஆஃப் த டவுன் ஆகும். இதெல்லாம் அன்னைக்கு இல்லை. திகாவை ஆரம்பித்தப்ப, திமுகவை ஆரம்பித்தப்ப இதெல்லாம் இல்லை. கூட்டத்துக்கு போகிறப்ப பயங்கர வரவேற்பாக இருக்குமா. முட்டைக்குள்ளே மலத்தை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களா ரெடியாக, பெரியார் எப்போ பேசுவார் தூக்கி போடலான்னு. செருப்பு தோரணங்கள் இருக்கும். இந்த இயக்கம் மாட மாளிகையிலிருந்து தொடங்கப்பட்டதல்ல, சுழியத்திலிருந்து 0லேருந்து தொடங்கின இயக்கம். 75 வருஷமா எப்படி நின்னோன்னு கேட்டா, தேர்தல் கணக்குக்காக மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமாக இருந்தால் தேர்தல் தோல்வியின் போது அழிந்து போயிருக்கும். தேர்தல் அரசியலுக்காக மட்டும் எத்தனை பேர் எம்எல்ஏ, எத்தனை பேர் எம்பி மட்டும் கணக்கா இருந்தா 2 எலெக்ஷன் தாங்கியிருப்போமா தோத்து போனப்ப. ஏன் இந்த இயக்கம் நிற்கிறது என்று சொன்னால், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா திமுகவை தொடங்கிய போது தம்பிங்களே வாங்க சட்டமன்றத்துக்கு போலான்னு கூப்பிடல, சிறைச்சாலைக்கு வாருங்கள் என்று அழைத்தார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. கலைஞர் தோற்ற போதும் சரி வென்ற போதும் சரி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, என்னை யாரும் அடிக்க முடியாது, நான் அடிச்சா நீ திரும்ப எந்திக்க மாட்டேன்னாரு. இன்னைக்கு வரலாற்றில் நம்ம எதிர்க்கக்கூடிய கூட்டமாக பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் நின்று கொண்டிருக்கிற போது, இந்த பக்கம் திரும்பினா இன்னொரு கூட்டம், மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய். அதில் மாற்று கருத்தே இல்லை, அவர் தாங்க வந்துட்டாருங்க. ஆனால் எங்களுக்கு என்ன வருத்தம்னா, யாராவது கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா 1 மாதத்தில் என்னங்க பண்ண முடியும்? சத்தியமாக உண்மையாக, சத்தியத்தில் எங்களுக்கு நம்பிக்கையில் உண்மையாக சொல்கிறேன், 1 மாதத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. 1 மாதத்தில் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. யார் சொன்னால் 1 மாதத்தில் பண்ணுவோன்னு? தாவேகா சொன்னது, அவங்க நிர்வாகிகள் சொன்னாங்க, ரீல்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்க 1 மாதத்தில் பண்ண முடியாது. ஆமாம் ஒத்துக்கிறோம். இது எப்படி அந்த பக்கம் வச்சுக்கோங்க. அப்படி இந்த பக்கம் வாங்க. மகளிர் வீதியில் இறங்கி கேட்குறாங்க, மின்வெட்டு, திமுக காரவங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்கலான்னு தோணுது, ஆனால் கேட்க மாட்டோம். ஏங்க போய் தாவேகா எம்எல்ஏட்ட கேட்கலன்னா, அந்த பெண்மணி ரொம்ப பரிதாபத்தோடு சொன்னாங்க, யாருன்னு தெரிலங்க அப்படின்னாங்க. பரிதாப உணர்ச்சி அதிகமாச்சு. அப்புறம் நான் என்னையவே நினச்சிக்கிட்டேன், நான் சைதை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ யாருன்னு எனக்கும் தான் தெரியாது, அதனால் நம்ம அவங்களுக்கு பரிதாபப்பட, அவங்க நமக்கு பரிதாபப்படன்னு பரிதாபப்பட்டு இருக்கப்ப, இன்னொரு அம்மா கோயம்புத்தூரில் சொல்கிறாங்க,
திரைப்படத்தில் கட்டி தொங்க விட்ட மாதிரி தொங்க விடுனேன் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டை பாதித்திருக்கக்கூடிய உளவியல் நோய் இது. நான் உளவியல் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ற முறையில் சொல்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுங்கள். மிகப்பெரிய இலூஷனில் இருக்காங்க. அண்ணன் மாறு வேஷத்தில் போகிறாருன்றதை நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களே என்று வைத்தறிச்சல் இல்லை, பரிதாபத்தோடு இருக்கும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க கூட அண்ணன் மாறு வேஷத்தில் நின்று கேட்கலாம், நமக்கு தெரியாது. எங்கேயாவது கூட நின்று கேட்டுக்கிட்டு இருக்கலாம் என்ன பேசுகிறோன்னு அளவுக்கு. பெரம்பூரில் மாறு வேஷத்தில் ரவுண்ட்ஸ் வராராம். அம்மா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்கம்மா, சாமி நம்பிக்கையோடு இருப்பீங்க. இந்த அழகு குத்துறது, முட்டை மந்திரிச்சு விடுறது, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் கூட செய்வீங்க, உங்கள் நம்பிக்கை. அதில் நான் தலையிடலை. இதெல்லாம் மட்டும் மூட நம்பிக்கை இல்லை. ஒருவர் மாறுவேடத்தில் சுற்றி கொண்டு நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறாருன்னு நினைக்கிறது தான் அதை விட மிகப்பெரிய மூட நம்பிக்கை. வானத்திலிருந்து குதித்து நம்மை காப்பாற்றுவார்னு நம்புறது அதை விட பெரிய மூட நம்பிக்கை. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நானோ அண்ணன் அலீம் அல்புகாரியோ ஒரு முடிவுக்கு வாங்க. ஒன்று உங்கள் அண்ணன் சாதாரண ஆளுன்னு ஒத்துக்கங்க, இல்லையா உங்கள் அண்ணன் சூப்பர்மேனுன்னு ஒத்துக்கங்க. எங்கள் அண்ணன் சூப்பர்மேனை அடிப்பார் உதப்பார். இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாதம் தானங்க ஆகுது. எது உண்மை அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். எது உண்மை? ஒரு மாதத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது உண்மையா, இல்லை ஒரே நாளில் எல்லாவற்றையும் செய்வார் என்று மக்களை ஏமாற்றியது உண்மையா? நான் சொல்லுகிறேன், ஏமாற்றியதும் உண்மை, ஏமாற போவதும் உண்மை. திமுக உங்களுக்காக வந்து நிற்க போவது அதை விட பெரிய உண்மை. போக மாட்டிங்களா? அரங்கநாதன் சப்வே நாங்கள் அப்போ தான் சைதாப்பேட்டைக்கு வரோம். எங்கள் எதிர்த்த வீட்டில் இருக்க அக்கா வந்து சொல்கிறாங்க, ஒரு நாள் கூட இங்கே தண்ணி நிற்காமல் இருந்தது இல்லைங்க மழைக்கு. இந்த முறை தான் மழைக்கு தண்ணி நிற்கலைன்னு. திரும்ப தண்ணி நின்றுச்சுன்னா கவலைப்படாதீங்க, அண்ணனுங்கள்லாம் வந்துடுவாங்க. அவங்களால இருக்க முடியாது, தண்ணி நிற்காது. அதுதான் சரி, தண்ணி நிற்காது. இறுதியாக ரெண்டே செய்தி. யாரை விமர்சிப்பதற்காகவும் இந்த கூட்டம் இல்லை. இந்த கூட்டத்துடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, அடுத்த 5 ஆண்டுகளில், இந்த 5 வருஷத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டு செய்ததை டச் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே 5 வருஷத்தை ஓட்டிடலாம். அதில் நீங்கள் பேர் வாங்கிக்கலாம். அதுக்கும் நான் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், அவர் எதுக்குமே ஒன்றும் சொல்ல மாட்டார். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் ஆட்சி நடத்திக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, 5 வருஷம் இவங்க முடிகிறப்ப மீண்டும் தமிழ்நாடு 0ல இருந்து தான் தொடங்கும். அப்படி தொடங்குதேன்ற வேதனை அதிகமாக இருப்பதால் தான் வீதி வீதியாக திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்கோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு கேட்டப்ப, சார் 75 இயர்ஸில் என்ன செஞ்சுருக்காங்க? ஒன்றுமே செய்யலைங்க, நாங்கள் மாற்றத்துக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். அப்படியா, சரிங்க, என்னங்க மாற்றம் வேணும்? எல்லாத்துலேயும் மாற்றம் வேணும், எல்லாத்துலேயும் மாற்றம் வேணும். எப்படி? பாலியல் வன்கொடுமையை அவன் எப்படி செய்யலாம்? தாவேக்காரங்க நாங்களே செஞ்சுப்போம், அதான் மாற்றம். சட்டம்